அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஏரியா ஆஃப் சர்க்கிள் இந்த ப்ரோக்ராம நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி பண்ண போறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரீன்ல ஒரு ப்ரோக்ராம் தெரியுது. இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனோன என்ன ஆயிரும்? நம்மளுடைய ஸ்டாக்ல மெமரியில என்ன ஆயிரும்? குளோபல் ஃப்ரேம் ஆட் ஆயிரும். இப்போ பைத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு, ஸோ இதில் படிக்கும்போது நடுவில் ஈக்குவல் ஆப்ரேட்டரை பார்த்துட்டு, இதை பார்த்தோட என்ன பண்ணிடும்? ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு இருக்கிற 7 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து என்ன பண்ணிடும்? ஃபர்ஸ்ட் ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டு அதோடைய அட்ரஸ் ஆன VCI1 அதை எடுத்து என்ன பண்ணிடும்? ஆர் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணிடும்? ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு என்ன ஆயிரும்? பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தா என்னது? அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஏரியா ஈக்குவல் டு 22/7 இன்டு ஆர் இன்டு ஆர். இதுதான் என்னது? இந்த சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா. ஓகேவா? அதுல அந்த 22/7 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பை அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் ஈக்குவல் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அதனால இப்போ ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தா என்ன இருக்கு? ஆர் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த ஆர் அப்படிங்கிற வேரியபிளை பார்த்தோம் என்ன பண்ணும்? குளோபல் ஃப்ரேமில் ஆர் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கான்னு பார்க்குது. ஆமாம் இருக்குது. அது VCI1 அப்படிங்கிற மெமரி அட்ரஸை வச்சிருக்கு. ஸோ அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா அங்கே என்ன இருக்கு? 7 அப்படிங்கிற வேல்யூவை அது வச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிரும்? இந்த ஆர் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை ஆகி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? அந்த ரிசல்ட் எங்கே தான் கிடைக்கும்? ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு தான் கிடைக்கும். ஸோ என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 154 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். சரியா? ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிடும்? ஃபர்ஸ்ட் ஹீப் மெமரியில ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு அதனுடைய மெமரி அட்ரஸ் ஆன VCI2 அதை எடுத்து என்ன பண்ணிரும்? இங்க ஏரியா அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணிரும்? ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணிருக்கு? பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன ஆயிரும்? பிரிண்ட் ஏரியா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் படிச்சுது. இப்போ ஏரியா அப்படிங்கிற வேரியபிள்ல போய் பார்க்குது. அங்க என்ன இருக்கு? VCI2 அப்படிங்கிற மெமரி அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த மெமரி அட்ரஸ்ல போய் பார்த்தா என்ன இருக்கு? அங்க 154 அப்படிங்கிற மதிப்பு இருக்கு. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிரும்? நம்மளுடைய அவுட்புட்ல பைத்தான் பிரிண்ட் பண்ணிரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அப்ப என்ன ஆகும்? ஸ்டாக் மெமரியில இருக்கிற இந்த குளோபல் ஃப்ரேம் என்ன ஆயிரும்? ரிமூவ் ஆயிரும். சரி, இப்போ ஹீப் மெமரியில பார்த்தா என்ன இருக்கு? வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் உடைய மெமரி அட்ரஸ் ஸ்டாக்ல ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கூட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குது. இல்லை, ஏன்னா ஸ்டாக்கே எம்டியா தான் இருக்கு. ஸோ அப்போ இது ஹீப் மெமரியில் தேவையில்லாத இடத்த அடைச்சிட்டு தானே இருக்கு. இப்போ பைத்தானுடைய கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும்? இந்த ஹீப் மெமரியில் இருக்க எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிரும்? ரிமூவ் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் என்ன நடக்கு? பைத்தான்ல இந்த ஏரியா சர்க்கிள் இந்த ப்ரோக்ராம் இப்படிதான் நடக்குது. ஓகேவா? சரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.